நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம புவனேஸ்வரிய வந்து ஜானகி போய் அடி வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து தனம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. நம்ம வந்து கதிர் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. என்னானாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கார்த்திக் சார் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம கார்த்திக் சாரை வந்து பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அங்கேயே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் அவங்க வந்து கிளம்பி பார்த்தா புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவொடனே பார்த்தா இங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பத்மா தான் வந்து பார்க்காங்க. பத்மா போய் பார்த்துட்டு வந்துட்டு அண்ணி தனத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தனத்தை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆன உடனேயும் சரி இங்கே தான் இருப்பா எங்கேயாவது தேடுங்க. ஆல்ரெடி வந்து விபரீத முடிவெல்லாம் நிறைய எடுத்துட்டா. அதனால் வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் போய் இப்படி தனியாக விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. காணோம். ஆனால் நம்ம கதிருக்கும் நம்ம இவங்க மாயாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக தனம் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவங்க தான் அங்கே தான் ஒளிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து மாயா வந்து கதிர் தனியாக கூப்பிட்றாங்க. கதிர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. என்ன மாயா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் கண்டிப்பாக வந்து தனம் இங்கே இருக்க மாட்டா. கண்டிப்பாக கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியோட வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவங்க தான் அங்கே வந்து ஒளிச்சு வச்சுருக்கணும். நம்ம போய் கண்டிப்பாக அங்கே போய் கேட்போம். அங்கே தான் இருப்பா கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேருமே கிளம்பி நேராக புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. போனவொடனே புவனேஸ்வரி வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாரு உனக்கு வந்து அவ்வளோதான் மரியாதை. அதான் கதிர் கூட வந்து தனத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சுல. திருப்பி எதுக்கு அவளை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு ஒளிச்சு வச்சுருக்க. ஒழுங்காக அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. ஏய் அவள்லாம் இங்கே வரவே இல்லை. அதுவும் இவன் தாலி கட்டின பொண்ணை கூப்பிட்டு வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அவள் எங்கே போனான்னு எங்களுக்கு என்ன தெரியும். அவள் போன இடத்துல போய் நீங்கள் போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணா என்னடா பண்ணுறது இங்கே வரலன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கணும். அந்த வீட்டை விட்டால் இங்கே தான் வந்திருப்பா. வேறு எங்கேயுமே போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. உடனே வெளியில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி வேறு வராங்க. ஜானகி வந்த உடனேயும் என்னம்மாயா என்னாச்சு தனம் கிடச்சாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே வந்து இல்லை பெரியம்மா அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். கார்த்தியை பார்க்க இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். உள்ளே போனால் புவனேஸ்வரி வந்து அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்து மழுப்பி வெளியில் அனுப்புகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பீரோலுக்கு பின்னாடி வந்து நம்ம தனத்தை ஒளிச்சு வச்சுருக்காங்க புவனேஸ்வரி. அவங்க போன பிறகு புவனேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க. தனம் வெளியில் வாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தனம் வந்து பீரோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவங்க வந்து அப்படியே வராங்க. வந்த உடனேயும் இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத. கதிர் கட்டின தாலியெல்லாம் ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்கிறாத. இப்போயே அந்த தாலியை வந்து கலட்டி தூர எறிஞ்சிட்டு உடனே கார்த்திக் கையால் ஒரு தாலியை மட்டும் கட்டிக்கோ. மித்தியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ காலம்பூரா வந்து கார்த்திகோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தனத்தோட பிரெயினை வந்து வாஷ் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சரி இதுதான் உண்மை போல் சொல்லிவிட்டு அவங்களும் நம்பிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒத்துக்கிறாங்க. உடனே வந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஐயரும் வந்து உட்காந்துட்டு என்ன மாப்பிள்ளை வீட்டு சைடு மட்டும் ஆள் இருக்குது, பொண்ணு வீட்டு சைடு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எதுக்கு இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகியும் மாயாவும் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு உள்ளே வந்ததே சரின்னு புவனேஸ்வரி கன்னத்தில் ஓங்கி 4 அறையை விட்டுறாங்க. விட்ட உடனே புவனேஸ்வரிக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. உடனே என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்கே பாரு இனிமேலாம் நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது சரியா. நான் வந்து என் பொண்ணுக்காகவும் சரி என் குடும்பத்துக்காகவும் சரி நான் எந்த லெவலில் வேணால் இறங்கி நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன் பார்த்துக்கோ. மனசில் எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு நம்ம தனத்தை வந்து கூட்டிட்டு மாயா ஜானகி எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அறை வாங்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு புவனேஸ்வரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.